உங்களை பத்தி தான் ஆண்டவர் சொல்றாரு. என் பிள்ளைகளை நான் மகிமைப்படுத்துவேன், நான் அவளை சிறுமைப்படுத்துவது இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். நான் ரொம்ப சிரமப்பட்டு போயிருக்கிறேங்க. குடும்பத்துல ஒருத்தர் மதிக்கிறது இல்ல, வேலை செய்யற இடத்துக்குள்ள கூட எல்லாமே என்னை சிறுமைப்படுத்துறாங்க. என் பிசினஸ்ல கூட நான் சிரமப்பட்டு போயிட்டேன். லாபம் இல்ல, ஒரு ஆசீர்வாதம் இல்ல. ஏதோ கஷ்டப்பட்டு வாழ்கிற இடத்துல எல்லாரும் ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க, பேசுறாங்க. வாழ்க்கையில நான் சிறுமைப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு நாள் சிறுமைப்படுத்துவது இல்லை. சில சொல்றது ஆண்டவர் என்னை இப்படி சிறுமையா வச்சுட்டாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் இப்படி சிறுமையா வைப்பார். நான் உங்களை சிறுமைப்படுத்துவது இல்லைன்னு சொல்றார். அப்ப எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னா, பிசாசு, எதிராளியாகிய சாத்தான், அவன் தான் உங்களை சிறுமைப்படுத்தவே போராடி கொண்டிருக்கிறான். நஷ்டத்தை உண்டாக்கணும், அது ஒரு இழப்பை உண்டாக்கணும், தோல்வியை உண்டாக்கணும், அவமானப்படுத்தணும், சிறுமைப்படுத்தணும்.